அதிமுக திமுகலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ திமுக மேலெல்லாம் ஏகப்பட்ட கேஸ் சிபிஐயிலிருந்து இருக்குல்ல. விஜய் வந்ததுனால தான் நடந்ததுன்னு நீங்கள் கங்கணம் கட்டிட்டு பேசக்கூடாது. அது ஏகப்பட்டது அங்கிட்டு இருக்குது. அதனால அது வேற இது வேறன்னு செக்ரிகேட் பண்ணணும், அதாவது பிரிக்கணுங்கார். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இடி இன்கம் டேக்ஸு எல்லாமே அது இண்டிபெண்ட் பாடி. நாங்கள் யாரையும் மிரட்டுறதும் கிடையாது, அந்த பழக்கமும் கிடையாது. அது அவங்களுடைய இடியில் இப்போ உங்களுக்கு இடி சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இடி வரும், சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு இப்படி இடி வராது. ஆனால் அது இண்டிபெண்ட் பாடி, அதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நடிகர் விஜய் வந்து ஆனால் எதிர்கட்சிகள் வந்து அதே திருப்பி இன்கம் டேக்ஸ் இடி வச்சு தான் அவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருப்பி வைக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு, அதாவது திடீர்னு இப்போ இன்றைக்கி மட்டும் ஒரு கேஸ் போட்டால் மிரட்டுற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு கேஸு தான் 5 வருஷத்துக்கு முந்தையே இருக்க. போன தேர்தலுக்கு முந்தைய எல்லாருக்கும் கேஸ் இருக்குது. அதுக்கும் அப்போ நாங்கள் பிஜேபி வச்சு மிரட்டுறோன்னு சொல்ல முடியுமா என்ன? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பல திமுக அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்குது. அது இடி வழக்கு இருக்குது, இன்கம் டேக்ஸ் வழக்கு இருக்குது, 10 வருஷத்துக்கு முந்தையும் வழக்கு இருக்குது. அப்போது அதெல்லாம் பார்த்தா நாங்கள் அதை வச்சு மிரட்டுறது மாதிரி நீங்கள் சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்?